இரண்டாம் உலகப் போர் நிறைவடைந்ததன் 80வது ஆண்டையொட்டி சீன தலைநகரில் நடந்த நிகழ்ச்சியில் 26 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சீனாவின் நட்பு நாடுகளின் பலத்தை பறைசாற்றும் விதமாக நடந்த நிகழ்ச்சி உலக அரங்கில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதில் இந்திய பிரதமர் மோடி, துருக்கி அதிபர் உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை. வெளிநாட்டு பயணங்களை மிக அரிதாக மேற்கொள்ளும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் கைகோர்த்து ராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டனர். இந்த காட்சி அமெரிக்காவிற்கு எதிராக உள்ள நாடுகளின் ஒற்றுமையை காட்டுவதாக சர்வதேச பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேற்கு ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், இந்தியா நாடுகளின் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியை தவிர்த்த நிலையில் தென்கொரியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பியிருந்தன. ஆயினும் சீன அதிபரின் விருந்தினர் பட்டியலை பார்த்தால் உலகளாவிய தெற்கு மற்றும் வளரும் நாடுகள் மத்தியில் சீனாவின் நட்பு வட்டத்தை வெளிப்படுத்துவதாகவே இருக்கிறது. அது மட்டுமன்றி அமெரிக்காவிற்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் நாடுகளின் பட்டியலாகவும் அமைந்துவிட்டது திட்டமிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் மட்டுமன்றி ஈரான் அதிபர் மசூத் பெசாஸ்கியான் மற்றும் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடான பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்ட்ரோ லக்ஷான்சென்கோ ஆகியோர் சீன அதிபருடன் இணைந்து பங்கேற்றார்கள். சொந்த மண்ணில் போராட்டங்கள் வலுத்துள்ள நிலையில் முதலில் சீன பயணத்தை ரத்து செய்ய திட்டமிட்டிருந்த இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுபியந்தோ பின்னர் சீனாவுக்கு பயணப்பட்டதோடு இந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அதேபோல கம்போடியா மன்னர் நரோத்தம் ஷிஹாமோனி, வியட்நாம் அதிபர் லுவாங் குவாங், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், மியான்மர் ராணுவ தலைவர் சீனியர் ஜெனரல் ஹாங் கிளியாங், பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப், கசகஸ்தான், ஜிம்பாப்வே, காங்கோ குடியரசு அதிபர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அமெரிக்க நாடுகளில் கியூபா அதிபர் மட்டும் கலந்து கொண்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களில் துருக்கி மற்றும் இந்திய பிரதமர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. ஐரோப்பிய நாடுகளில் செர்பிய அதிபர், ஸ்லோவேக்கிய பிரதமர் கலந்து கொண்டாலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கவில்லை. பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங், அமைதிக்கும் போருக்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உலக நாடுகள் இருப்பதாக எச்சரித்தார். தனது ராணுவ பலத்தையும் தனக்கு ஆதரவாக நிற்கும் நாடுகளையும் சீன அதிபர் ஒரே நேரத்தில் உலகத்திற்கு காட்டியிருப்பது அமெரிக்காவுக்கான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது.